நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெடியூசர் உடஞ்சிருச்சு மெயின் லைனில் அப்படின்னு சொல்லி நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அந்த ஃபீல்டுக்கு போயிட்டோம். போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் ட்ரென்ச்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த எல்போவோட வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெடியூசர் பாருங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி சிக்கலான இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10 கேஜி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைஃப் வரும், சீக்கிரம் உடையாது. அதுக்கப்புறம் தேவையான அளவு அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த இடத்துல வந்து டீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லென்த் கப்ளிங் போட்டால் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டீயை வந்துட்டு அப்படியே ரீயூஸ் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு துண்டு பைப் வந்து தேவையான அளவு வச்சு நம்ம அந்த டீயில் பேஸ்ட் பண்ணிட்டோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு, மேலே வந்து 2.5 இன்ச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 2 ரெடியூசர் யூஸ் பண்ணிட்டோம். யூஸ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு பைப்பை கட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல். அதனால் பார்த்திங்கன்னா நானும் கடப்பாரை போட்டு பைப்பை தள்ளி பிடிச்சிக்கிட்டேன் டீ ஒட்டுறதுக்கு. தம்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்போவில் வந்து டபுள் சைடு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டான். அதே மாதிரி பிவிசிலையும் டபுள் சைடு பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டான். நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடப்பாரை வச்சு தள்ளி ஒரு வழியாக வந்து பேஸ்ட்டு பண்ணிட்டோம்.